ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகளை பார்த்து வரோம். இன்னைக்கு அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மரத்தை பத்தி பார்க்க போறோம். ஒரு மரம் 1500 வருடங்களுக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொன்னா அது எவ்வளோ ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் அல்லாஹுடைய அத்தாட்சியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 1500 வருடங்களுக்கு மேலாக ஜோர்டான்ல ஒரு மரம் இருந்து கொண்டே இருக்கு. வெறும் ஒரே ஒரு மரம் தான், வேற மரமே இல்லை அந்த இடத்துல. வெறும் ஒரு மரமே இத்தனை வருஷமா அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குது. அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு கிளைகளும் இல்லை. அந்த ஒரு மரத்துடைய இது தனியா அந்த ஒரு பகுதியில மட்டும்தான் இருக்கோ தவிர அதோடைய வெரைட்டி கூட வேற எந்த இடத்துல இல்லைன்னு சொல்லலாம். அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்த மரமாக இருக்கு. அதனால அந்த மரத்துக்கு நிறைய அந்தஸ்துகள் சொல்றாங்க. முதல்ல அவங்க எப்ப இந்த இடத்துல ஓய்வெடுத்தாங்கன்னு பார்க்கும்போது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வந்து அவங்க திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல தான் வேலை செஞ்சாங்க. ஏன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வணிக வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆளாக அவங்க இருந்தாங்க, வசதியா இருந்தாங்க. செல்வ சீமாட்டியே தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, திருமணம் செய்தாங்க. அதனால கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வணிக குழுவை அனுப்பி வைப்பாங்களாமா. வணிக குழுன்னு என்னன்னா, இப்ப இப்பெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன பண்றோம், கொரியர் போடுறோம். நம்மளுடைய பொருள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப ஏதாவது உற்பத்தி பண்றாங்க, துணி வந்து உற்பத்தி பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நாங்க சரக்கு ஏத்தி விடுறோம்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு, வெளி ஊருக்கு, வெளி மாநிலத்துக்கு ஏத்திடுவாங்க. அப்ப எல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து வாகனம் இருக்காது. அதனால வணிக குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை நியமிச்சு, அந்த குழுவுடைய வேலை என்னன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ, ஏன்னா அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1500 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பாருங்க. அதனால அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க தயாரிச்சு வச்ச அத்தனையுமே ஒட்டகத்தின் மேல ஏத்தி அமுச்சுடுவாங்க. அப்படி ஒரு குழுவுக்கு தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. ஏன் வந்து அவரை வந்து நியமிச்சிருந்தாங்கன்னா, அவர் உண்மையானவர், நேர்மையானவர் அப்படிங்கறதுக்காக அமுச்சு விட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு வணிக குழு போயிட்டு பொருளை இறக்கிட்டு காசை வாங்கிட்டு பத்திரமா கொண்டு வந்து கொடுக்கணும்னா அதுக்கு மாச கணக்காகும். அப்படி இருக்கும்போது அவங்க நம்பிக்கையாளரா இருந்தா மட்டும்தான் பொருளை ஏத்தி விட்டா திருப்பி காசு வரும். இல்லாட்டினா பொருளை எடுத்துட்டு போய் அவங்கவுங்க வித்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, தலைமறைவாயிருவாங்க. அதனால நம்பிக்கையான ஆளராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போட்டிருக்காங்க. அப்ப நபி அவர்கள் என்ன பண்றாங்க, போறாங்க. போகும்போது ஜோர்டானை கடக்கும்போது அந்த இடத்துல இருந்த அல் புகாவியா அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தின் கீழே வந்து நிழல்ல ஓய்வெடுக்கிறாங்க. அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமெல்லாம் மத்திய கிழக்கே வெயில் ஜாஸ்தியா இருக்கும். மாசக்கணக்கா டிராவல் பண்ணி போகும்போது இந்த மாதிரி மரக்கீழே தான் வந்து என்ன பண்ணுவாங்க, உட்காரணும், சாப்பிடணும், தூங்கணும், இதெல்லாம் பண்ண முடியும். அப்படி இந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. அவங்க ஓய்வு எடுக்கும் போது மரம் என்ன பண்ணுச்சுன்னா குமிஞ்சிச்சாமா. அதாவது மரம் நீளமா வளர்ந்துட்டு இருந்த மரம் என்ன ஆச்சாமா, அப்படியே வந்து நிழல் தருவதற்காக அப்படியே அடர்த்தியாகி அப்படியே கீழ் நோக்கி ஒரு குடை மாதிரி குமிஞ்சிச்சாமா. இப்போ ஒரு குடை வச்சா எப்படி இருக்கும், நமக்கு ஒரு கைப்பிடி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், குடை வந்து அப்படியே நம்மளை வந்து வெயிலிருந்தோ மழையிலிருந்தோ காப்பாத்துற மாதிரி என்ன ஆகும், மேல இருந்து கீழாப்புல ஒரு சாஞ்ச மாதிரி இருக்கும்ல. அதை வந்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மரம் வந்து சஜ்தா செஞ்சு அப்படியே வந்து மேல இருந்தது அப்படியே கீழே குமிஞ்சிச்சுங்கிறாங்க. அது ஆக்சுவலா சஜ்தா செஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கு வந்த எந்த நபிமார்களையுமே சஜ்தா செய்ய சொல்லி வந்து எந்த ஒரு உயிரினத்துக்கோ இல்ல வந்து யாருக்குமே அல்லாஹ் கட்டளையிடல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும்தான் சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் மலக்குமார்களை கட்டளையிட்டான். அது கூட சொர்க்கத்துல தானே தவிர பூமியில கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சஜ்தா செஞ்சுன்னு நம்ம சொல்லாம அது அப்படி நிழல் தர்றதுக்காக ஒரு குடை மாதிரி வந்து அமைச்சு வந்துச்சு. இப்ப அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நான் போடுறது எல்லாமே அந்த மரம் தான். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், பெருசா மரத்துடைய தண்டு கூட தெரியாது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கிளை மட்டுமே தெரியும். அதுக்குள்ள போயிட்டாவே அது ஒரு வீடு மாதிரி இருக்கும். அதாவது கீழே அந்த மரத்துக்கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்க ஏதோ வீடு மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. உங்களுக்கு அவ்வளோ நிழல் தரும். இன்னும் சொல்ல போனா இத்தனை வருஷத்துல அங்க வந்து தண்ணி பூத்துறக்கே ஆள் இல்லை. தண்ணிலாம் வந்து அந்த மரத்துக்கு யாரும் இதுவரை பாய்ச்சதே கிடையாது. அங்க எப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மழை வருதோ அந்த சமயத்துல எடுத்துக்கிற தண்ணி தான். தண்ணியே இல்லாம அந்த மரம் நல்லா இருந்துட்டு இருக்குது. இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது. நபி அவர்கள் ஓய்வெடுத்த மரம், 1500 வருடமாக இருக்கக்கூடிய மரம், மரமே வந்து அதோடைய ஷேப்பை மாத்திக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு கீழே இன்னும் போனா எப்பயுமே நிழலாக இருக்கும். அது ஒரு வந்து பாத்தீங்கன்னா யாருமே தண்ணி ஊத்தாமையே வளரக்கூடிய பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு மரமா இருக்கு. பாலைவனத்துல அந்த மரம் இருக்குது, பச்சை பசையா இருக்குதுங்கிறதே ஒரு பெரும் அதிசயமாகத்தான் பார்க்கப்படுது. அதுக்கு பிறகு வந்து சஹாபாக்களும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க. ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் காலத்துக்கு பின்னாடி வாழும்போது ஒரு பயணி வந்து அந்த இடத்துல வந்து நிலநடுக்க பார்க்குறாங்க, நிழலுக்கு உட்கார பார்க்குறாங்க. அந்த சமயத்துல சஹாபி சொல்றாரு, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வெடுத்த மரம், நீங்க உட்கார்ந்ததை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்றாங்க.
அதனால இந்த மரத்தை பற்றி பல இடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சுபஹானல்லாஹ். நம்ம வாழக்கூடிய காலத்துலேயும் இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களோடு நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சேனலில் மெம்பர்ஷிப் விரும்புகிறவங்க ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.